இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரத்தை சார்ந்த அமைச்சர் பொன்முடி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி போட்டோஷாப் நடத்துவதற்காக, புகைப்படங்களுக்கு போஸ் கொடுப்பதற்காக வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுவதாக சென்றார் என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு சென்ற பொன்முடியின் மீது சேற்றை வாரி அடித்திருக்கிறார்கள். ஆவேசம் கொண்ட விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்கள். பொன்முடியாக சென்றவர் சேற்று முடியோடு துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட்டம் பிடித்து வந்திருக்கிறார். அவற்றை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் சென்னை வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருந்தது அவ்வப்பொழுது. இப்பொழுது தமிழகத்தை தாண்டி வெள்ளத்தின் பயங்கரவாதம் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட தமிழகமே ஒரு தீவை போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பல பகுதிகளில் பஸ் நிலையங்கள் ஏரியிலே கட்டப்பட்டு அங்கே வெள்ள பெருக்கு எடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் பஸ்களும் மகிழுந்துகளும் கார்களும் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகின்ற அபாயத்தை இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விழுப்புரம் மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகளை தருவதாக கூறிக்கொண்டு அமைச்சர் பொன்முடி சென்ற பொழுது, வெள்ளம் வருவதற்கு முன்பே, கனமழை வருவதற்கு முன்பே பாதுகாக்க இந்த தமிழக அரசு தவறிவிட்டது. சரி, நடந்து முடிந்து விட்டது. வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு உடனடியாக நிவாரண பொருட்களை கொடுத்தீர்களா? மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தீர்களா? இல்லை. இப்பொழுது மட்டும் மக்களை பார்த்து நீங்கள் ஏதோ ஆறுதல் கொடுப்பதை போல நடிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு தேவையான எதை செய்தீர்கள்? இத்தனை ஆண்டுகள் அமைச்சராக இருந்தீர்கள். உங்கள் மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பொன்முடியோடு அவருடைய மகன் கௌதம் சிகாமணியும் தான் சென்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மக்கள் கொதித்து போய் சேற்றை வாரி அடித்திருக்கிறார்கள். பொன்முடியின் மீதும் அவருடைய மகன் கௌதம் சிகாமணியின் மீதும். அவருடைய வெள்ளை சட்டையில் சற்று சேர் பட்டுவிட்டது என்கின்ற ஒரே காரணத்திற்காக உடனடியாக அந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள். ஒரு துளி சேர் பட்டதற்கு சில சேர் அவர்களுடைய சட்டையிலே பட்டதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெள்ளை சட்டை அழுக்காகிவிட்டது என்று உடனடியாக அந்த மக்களை பற்றி கவலைப்படாமல் அந்த இடத்தை விட்டு போன பொன்முடி அந்த சேற்றோடும் சகதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களின் நிலை எப்படி இருக்கும் என்று இன்றைக்கு இருக்கின்ற திமுக அமைச்சர்கள் யோசித்திருக்கிறார்களா? திமுகவிற்கு ஆதரவாக பேச வருபவர்கள், ஊடகங்களிலே ஒய்யாரமாக ஒப்பாரி வைப்பவர்கள், ஊடகங்களிலே அமர்ந்து கொண்டு அண்ணா திமுக ஆட்சியில் தான் மோசமான நிலை இருந்தது, எங்கள் ஆட்சியில் சென்னை நகரத்திற்கு 4000 கோடி பேக்கேஜ் வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்ட திமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவின் சென்னை மாநகர மேயர் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு சென்னையை தாண்டி மழையின் கோர தாண்டவம், வெள்ளத்தின் பாதிப்புகள், புயலால் ஏற்பட்ட பெருமழை இவற்றால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகிறார்கள்? புயல் வரப்போகிறது என்று தெரிந்தே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை அரசு போர்க்கால வேகத்தில் செய்து கொடுத்திருந்தால் இவர்கள் ஆறுதல் சொல்ல போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. புயல் மழை பாதித்திற்கு பிறகு ஆறுதல் சொல்ல போகிறார்கள். இவர்கள் ஏதோ மக்களுக்காக உழைக்க வந்தவர்களை போல நாடகமாடுவதற்கு செல்கிறார்கள். இதை தவிர திமுக ஆட்சியில் வேற என்ன செய்து கிழித்தார்கள்? விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஜாதி கட்சி என்கிறார்கள், ஜாதி வெறியர் என்கிறார்கள், வன்னியர் சமூகத்தின் மீதே காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள். ஆனாலும் கூட வன்னியர் சமூகத்திற்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், விவசாயிகளுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு, வெள்ள பெருக்கு ஏற்பட்டு, மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் எங்கே சென்றார்? மழை நின்ற அடுத்த நிமிடத்தில் இவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டாமா? மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்க வேண்டாமா? விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கென்று தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதியில் இருந்து அந்த விழுப்புரம் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்திருக்க வேண்டாமா?
இதையெல்லாம் செய்யாமல் மக்களை ஏமாற்றுவதற்கு நாடகமாடுகிறார்கள் திமுகவும் அவரோடு கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பியும். பொன்முடி மட்டுமல்ல, இன்னும் பல அமைச்சர்களுக்கு இப்படிப்பட்ட சேற்று அபிஷேகங்கள் இனி நடக்கும். ஏனென்றால் மக்களுக்கு தேவையான எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களை ஏமாற்றிவிட்டு இவர்கள் அமைச்சராக இருந்தால் போதும், ஆண்டால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று விடலாம், கோட்டைக்கு சென்று விடலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அம்சதுலியா மஞ்சத்திலே அமரலாம் என்று கனவு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இப்படியே கடவுளகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் தொடர்ந்து இனி போகின்ற இடங்கள்லாம் மக்கள் சேற்றால் மட்டுமல்ல வேறு ஏதாலும் கூட அபிஷேகம் செய்தாலும் செய்வார்கள். அந்த அளவிற்கு மக்களிடம் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.